அதனால இண்டோர் மீட்டிங் வித் த பீப்புள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி தானே கேட்டிங்கன்னா. கிரவுண்டுக்கு வரணும், மக்கள்கிட்ட போகணும் அப்படிங்கிறதான் வந்து எக்ஸாக்டாக ஒரு பீப்புள் லீடராக ஒருத்தர் பண்ணக்கூடிய ஒரு விவகாரம். அதை அவர் பண்ணலை. ஸோ முயற்சி பண்ணியிருக்கிறாரு. நம்ம வருவோம், முதல்ல எப்படி இருக்குன்னு பார்ப்போம், ரெஸ்பான்ஸ் பார்த்துருக்கிறாரு. நீங்கள் அந்த கூட்டத்தை முழுசாக பார்த்தீங்கல்ல, நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் தான் நிறைய பேர் இருந்தாங்க, இளம் பெண்கள் இருந்தாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அந்த நிகழ்வு நடந்த இடம் வந்து பார்த்தீங்களா, அது வந்து ஜேபிஆர் கல்லூரி வளாகத்தில் நடந்த ஒரு நிகழ்வு. ஒன்று கரூர் விவகாரம் குறித்து பேசாமல் கடந்து போனது. அவரே சொல்றாரு, நான் அப்புறமா பேசுறேன் அப்படிங்கிறாரு. அதை என்னால் ஏற்றுக்க முடியல. ஏன்னா நேற்று நடந்திருக்கிறது ஒரு சம்பவம், இன்னைக்கு நீங்கள் மீட் பண்ணினா சம்பவத்தை வந்து நீங்கள் என்கிட்ட சொல்லணும். நாளைக்கு சொல்கிறேன்னு இன்னைக்கு சொன்னீங்கன்னா அதை அதனால அக்செப்ட் பண்ண முடியல. ரெண்டாவது, பிஜேபியை பற்றி வாயை திறக்காமல் இருந்துச்சு. விவசாயத்தை அரசு பணியாக்கும்னு சீமான் சொல்லும்போது எல்லாருமே இந்த டிபேட் பண்ணுறான். உங்களுக்கு டிபேட்டபிள் கண்டென்ட்டாக மாறுது. அது வந்து சரியா தவறா, ஏன் அப்படி பேசுறாரு, விவசாயிகளாம் அதை ஆதரிக்கிறான், கார்பரேட் செக்டர் எதிர்க்கிறான், ஒரு சில பேர் வந்து இல்லை அது சாதகமும் இருக்குது பாதகமும் இருக்குன்றான். ஸோ இட்ஸ் அ டிபேட்டபிள் கண்டென்ட். ஏன்னா விவசாயங்கிறது அடிப்படையாக இருக்குது. ஒரு நாட்டினுடைய முதுகெலும்பு வேளாண்மை தான், உழவு தான். நீங்கள் ஒருத்தருக்கு தனியாக வீடு வாங்கி கொடுப்பீங்க, அல்லது வந்து ஒருத்தனை வந்து பைக் வாங்கி கொடுப்பீங்க, அல்லது அந்த சிஸ்டமே எனக்கு புரியல. என் பேர் மேம்போக்காக சொல்லியிருக்கலாம், இன் டீட்டெயிலாக ஒரு பின்னாடி சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். அது எதுக்காக சொல்ல வரேன்னா, அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கான வாக்குறுதிகள் அல்ல. விஜய தொட்டுட்டீங்கல்ல அப்படின்னு சொன்னார். இப்போ விஜய் யார் தொட்டார்? விஜய் தான் அரசியலுக்கு வந்து திமுகவை தொட்டார். நீங்கள் அடிக்கும்போது திருப்பி உங்களை அடிக்க தான் செய்வாங்க. விஜயை தொட்டுட்டீங்கல்ல, நான் விடமாட்டேன், விஜயோட மக்களை தொட்டுட்டீங்களா, நான் விடமாட்டேன் அப்படின்னு சொல்கிறது வந்து என்ன மீனிங்கில் சொல்ல வராருன்னு தெரியல. நீங்கள் அங்கே போய் டிவிக்கு ரசிகர்கள் எப்படிலாம் பேசாதீங்க, அவங்க நம்ம ஆளுங்கன்னு ஏழுன்னு பேசுறது திமுக காரங்களுக்கே ஆக்சுவலி பிடிக்கல. அப்போ அந்த இடத்த இவர் அறுவடை பண்ணணும் அப்படிங்கிறதுனால அந்த எம்எல்ஏ நமக்காக பேசிட்டாருப்பா அப்படிங்கிற மாதிரி கொண்டு போகிறார். பட் ஏழுன்னு அவர்கள் விஜய் ஆதரிச்செல்லாம் பேசலை, விஜய் ரசிகர்கள் ஆதரிச்சு பேசினார். அதேமாதிரி எஸ்ஐஆரை கொண்டு வந்தது திமுகவை ஒழிக்கல்ல, டிவிகேவை ஒழிப்பதற்குத்தான். ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பாஜகவுக்கு தமிழக வெற்றி கழகத்தை பார்த்து வயிற்றில் புளியை கரைத்து கொண்டிருக்கிறது. பாஜகவுக்கும் திமுகவுக்கும் ஒற்றை எதிரி தாவேகா தான் பேசியிருக்கணும்ல. சில பேருக்கு அது புரியாது, புரிய வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது. பிஜேபி மத்தியில் ஆளுது, இங்க திமுக ஆளுது. ரெண்டு பேர் பண்ற பிள்ளைகள் நம்ம சுட்டி காட்டிட்டு இருக்கோமா இல்லையா? அதெல்லாம் நம்ம வேலை, அதை நம்ம வேலையை சரியா பார்க்குறோம். அந்த அளவுக்கு தான் நீங்களும் அந்த வேலையை செய்யணும். உங்க படம் ஒரு பக்கம் ஓட போகுது, நீங்க அரசியலில் ஓடிக்கிட்டு இருக்கீங்கன்னும் போது அது ரொம்ப இதுவா இருங்க. ரெண்டத்தையும் போட்டீங்க குழப்பி அவங்களுக்காக இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அப்படின்னா ஆகும்னா நீங்க இன்னும் படம் போடலே தான் இருக்கிறீங்கன்றாங்க எல்லாரும். தற்குறிகள்லாம் சேர்ந்து ஓட்டு போட்டாங்கன்னா அப்போ நீங்கள்லாம் தப்பு சேர்ந்தா ஓட்டு வாங்கினீங்களா, நீங்க தற்குறியான்னு கேட்குறது. திமுக காரங்களுக்கு இது தேவையில்லாத ஒரு வேலை தான். நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550014440 9345044044. போர்ட் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் ஊடகவியலாளர் அருள்மொழிவர்மன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் கவிப்பிரியா. நேற்று தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் காஞ்சிபுரம் மாவட்டம் மக்கள் சந்திப்பு கூட்டத்தை நடத்தியிருக்காரு. அதுல பல்வேறு அரசியல் சார்ந்த விஷயங்களை பேசியிருக்காரு. அதுல குறிப்பா நம்ம அந்த காஞ்சிபுரம் சார்ந்த பல பிரச்சனைகளை எடுத்து சொல்லியிருக்காரு. இந்த மக்கள் சந்திப்பு கூட்டத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதான் தமிழ்நாட்டு அரசியல்ல வழக்கம் போல ஒரு வித்தியாசமான ஒரு அணுகுமுறை என்னன்னா, தலைவர்கள் தான் போய் வீடு வீடா, தெரு தெருவா, வீடு வீடா, வீதி வீதியா, மாவட்டமா, கிராமமா போய் மக்களை போய் பார்த்து உங்க குறை என்ன, உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லி கேட்பாங்க. எனக்கு தெரிஞ்ச தமிழ்நாடு அரசியல் வரலாற்றிலேயே முதல் முறையாக QR கோடை கொடுத்து ஒட்டுமொத்த மக்கள் எல்லாம் உள்ளே வர வச்சு அவங்கள்ட்ட உங்கள் குரலாம் இதுதானே நான் தீர்த்து வைக்கிறேன்னு இவரே பேசியிருக்கிறாரு. இது ரெண்டாக தான் பார்க்கணும். இந்த அணுகுமுறை அப்படிங்கிறது ரொம்ப ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு அணுகுமுறையாக இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா, அவர் இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு இந்த சம்பவத்தை பண்ணியிருக்கிறாரு. அதாவது இந்த மக்களோட நடத்தியிருக்கிறாருங்கிறது ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம்தான்.
இன்னொன்னு அதுல குறிப்பிடுறாரு, இன்னும் வெகு விரைவாக நான் உங்களிடம் வருவேன் வரேன்னு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அப்போ அப்படி வரதான் போறாரு இல்லையா? அப்போ எதுக்காக இதை இண்டோர் மீட்டிங் பண்ணாருங்கிறது எனக்கு தெரியல. மேபி ஒரு ப்ரெசன்ஸை கொடுக்கணும், நம்ம ரொம்ப இன்ஆக்டிவான மோடில் இருக்கிறோங்கிற மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறதுனால ஒரு ஆக்டிவ் மோடுக்கு வரணுக்கு தான் அப்படி பண்ணாருன்னு நமக்கு தெரியல. அதனால ஒரு இண்டோர் மீட்டிங் வித் த பீப்புள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி தானே கேட்டிங்கன்னா. கிரவுண்டுக்கு வரணும், மக்கள்கிட்ட போகணும் அப்படிங்கிறதான் வந்து எக்ஸாக்டாக ஒரு பீப்புள் லீடராக ஒருத்தர் பண்ணக்கூடிய ஒரு விவகாரம். அதை அவர் பண்ணலை. ஸோ முயற்சி பண்ணியிருக்கிறாரு. நம்ம வருவோம், முதல்ல எப்படி இருக்குன்னு பார்ப்போம், ரெஸ்பான்ஸ் பார்த்துருக்கிறாரு. நீங்கள் அந்த கூட்டத்தை முழுசாக பார்த்தீங்கல்ல, நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் தான் நிறைய பேர் இருந்தாங்க, இளம் பெண்கள் இருந்தாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அந்த நிகழ்வு நடந்த இடம் வந்து பார்த்தீங்களா, அது வந்து ஜேபிஆர் கல்லூரி வளாகத்தில் நடந்த ஒரு நிகழ்வு. எனக்கு தெரிஞ்ச கல்லூரியில் இருக்கிற பல மாணவர்களை வர வச்சிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். இன்னொன்று அவங்களுக்கு இயல்பாக விஜய் ரொம்ப பிடிக்கும்ல. யங்ஸ்டர்ஸ் எல்லாருக்குமே வந்து விஜயோட திரைப்படத்தை தான் தொடர்ச்சியாக பார்க்குறவங்களா இருப்பாங்க. அஃப்கோர்ஸ் விஜய் ஃபேன்ஸாக தான் இருப்பாங்க. நானும் பல முறை சொல்லியிருக்கிறேன், நானும் ஒரு விஜய் ரசிகன் தான். எல்லாருமே போய் பார்ப்பாங்க. அப்படியான ஒரு கூட்டமும் அதுக்குள்ளே இருக்குது. பட் அந்த கூட்டத்தில் விஜய் என்ன பேசினாருங்கிறது தான் எனக்கு வந்து ரொம்ப முக்கியமாக படுது. எதனால் இந்த மாதிரி விஷயங்களை பேசினாரு, இதை தாண்டி இன்னும் பேசியிருக்கலாமோ? எப்பயுமே அந்த எதிர்பார்ப்பு முன்னாடி அவர் பேசியிருக்கக்கூடிய பேச்சு இப்பயும் பார்த்தோம் அப்படின்னா அதிக அளவுல அந்த மாவட்டம்ல என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு குறிப்பிட்டு தானே பேசியிருக்காரு. குறிப்பா சொன்னோம்னா பாலாறு பிரச்சனை தொடர்ந்து பேசியிருந்தாரு. 22,76,000 யூனிட் கொள்ளை அடிச்சிருக்காங்க. அதுல கிட்டத்தட்ட 4,730 கோடி கொள்ளை அடிச்சிருக்காங்க அப்படின்னு ஆளும் திமுக அரசு சாடிதான் பேசியிருக்காரு. இல்ல, அதுல அதான் சொல்றேனே, எனக்கு ஒரே ஒரு அதிருப்தி தான் இருந்துச்சு. அதுல 2 அதிருப்தின்னு சொல்லலாம். ஒன்று, கரூர் விவகாரம் குறித்து பேசாமல் கடந்து போனது. அவரே சொல்றாரு, நான் அப்புறமா பேசுறேன் அப்படிங்கிறாரு. அதை என்னால ஏத்துக்க முடியல. ஏன்னா நேற்று நடந்திருக்குது ஒரு சம்பவம். இன்னைக்கு நீங்க மீட் பண்ணீங்கன்னா சம்பவத்து குறித்து நீங்க என்கிட்ட சொல்லணும். நாளைக்கு சொல்றேன்னு இன்னைக்கு சொன்னீங்கன்னா அதை அதனால அக்செப்ட் பண்ண முடியல. ரெண்டாவது, பிஜேபியை பத்தி வாயை திறக்காம இருந்துச்சு. காஞ்சிபுரம் அதிமுக பாஜக பத்தி 2 பேரை பத்தி பெருசா அவர் வந்து எங்கேயுமே வந்து பேசல. ஆனா அதிமுக தூக்கத்துல பேசியிருந்தாரு. அண்ணா இருந்தது, எம்ஜிஆர் இருந்தது, இன்னைக்கு எப்படி இருக்கிறாங்கன்ற மாதிரி தூக்கத்துல ஒரு வார்த்தையை ஒன்று போட்டார், அவ்வளவுதான். பிஜேபின்ற வார்த்தை கூட உச்சரிக்கல. அது ஏன் அப்படிங்கறது நமக்கு தெரியல. ஏன்னா இப்ப கூட அண்மையில மெட்ரோ விவகாரத்துல தமிழ்நாட்டை வஞ்சித்திருக்கிறது பாஜக அப்படிங்கிற குரல் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க எதிர்கட்சிகள். பட் நீங்க ஏன் அமைதியா இருக்கிறீங்க அப்படிங்கிறது தெரியல. அல்லது அங்க நீங்க எக்ஸ்பிரஸ் பண்ணிருக்கலாம், நீட்டு குறித்து கூட பேசியிருக்கலாம், பல விஷயங்களை நீங்க பேசிருக்கலாம். மோடி வந்துட்டு போயிருக்கிற ஒரு தருணம் அது. பீகார் எலெக்ஷன்ல வந்து பிஜேபியோட கூட்டணி ஜெயிச்சிருக்குது. அந்த மாதிரி தான் நீங்க பேசுவீங்க பார்த்தா அதெல்லாம் எதிர்பார்த்தது. ஆனால் நீங்கள் பேசல. நீட் பத்திலாம் பேசியிருந்தது, அதாவது முதல் கையெழுத்தே நீங்க அதை போடுவேன்னு சொன்னீங்க, அதெல்லாம் நிறைவேற்றல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. பிஜேபி என்ன பண்ணீங்க? மேட்டர் என்ன? திமுக கேட்குறீங்க, ரைட்டு. ஒன்றிய பாஜக அரசு மீது உங்களுடைய குற்றச்சாட்டு என்ன அதில்? அப்போ அது இன்னும் கொஞ்சமே ஒரு டீப்பாக பேசியிருக்கலாம், அது மேலோட்டமாவது பேசிருக்கலாம். அது பேசலங்கிறதா அதிருப்தி. மற்றபடி அந்த அரசின் மீதான இடித்துரைப்புகள் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து உண்மையில நல்ல விஷயம்தான். கொள்ள அடிச்சிருக்கிறாங்கிறது உண்மைதான். அது மட்டும் இல்லாமல் காஞ்சிபுரம் மாவட்டத்துக்குன்னு அவர் சொல்லியிருக்கக்கூடிய பிரத்யேகமான பிரச்சனைகள் இருக்குது. அது பாலாறு பிரச்சனையாக இருக்கட்டும், பேருந்து நிறுத்த பிரச்சனையாக இருக்கட்டும், இன்னும் பல பிரச்சனைகள் இருக்குது பார்த்தீங்களா. அதெல்லாம் வந்து எதுவுமே நம்ம வந்து நெக்லிஜிபிள் கிடையாது, இக்னோரபிள் கண்டென்ட்டும் கிடையாது. அதில் விஜயோட ஸ்பீச் வந்து ரொம்ப பின் பாயிண்டடாக இருந்திருக்குன்னு தான் நான் பார்க்குறேன். அதை ரொம்ப நேர்த்தியாக தான் பேசியிருக்காரு விஜய். இதுல முக்கியமா அவர் வந்து வாக்குறுதிகள் அப்படின்னு சிலதை வந்து குறிப்பிட்டு சொல்லியிருந்தார். ஒவ்வொரு வீட்டுக்கும் மோட்டார் சைக்கிள் வந்து வழங்கப்படும். அப்புறம் வீட்டுல ஒருத்தருக்கு நிரந்தர வருமானம் வந்து கொடுப்போம். எல்லாரும் வந்து வீட்டுல வந்து எல்லாரும் மினிமமா சொந்த வீடு இருக்கணும். மினிமமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிகிரி படிச்சிருக்கணும். இதெல்லாம் குறித்து நான் ரொம்ப இன்டீட்டெயிலா நான் அவங்களுக்கு வந்து வாக்குறுதியில கொடுக்குறேன் அப்படின்றாரு. பட் மேலோட்டமா இதை கேட்கும் போதே ரொம்ப சாத்தியக்கூறுகள் இருக்கா இல்லையாங்கிறது தெரியாத மாதிரி தான் இருக்குது. அதாவது ரெவல்யூஷனரியான விஷனரியா இருந்தா பரவாயில்ல, இதெல்லாமே ரொம்ப லேமனுடைய ஒரு விவகாரங்கள் தான். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகைங்கிறது யாரும் எதிர்பார்க்காத ஒரு நேரம் அது. அந்த டைம்ல திமுக சொன்னாங்க. அதை இந்தியா முழுக்க நீங்க பல்வேறு மாநிலங்கள நிறைய பேர் ஃபாலோ பண்றாங்க. இட்ஸ் அ ரெவல்யூஷனரி திங். அதாவது சரி தப்புங்கிற விவாதத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி அப்படி திங்க் பண்ணி கொடுக்கறதுங்கிறது யாரும் பண்ணாத ஒண்ணு திமுக பண்ணாங்க. அதே மாதிரி இலவச பேருந்து பெண்களுக்கு இது பண்ணதா இருக்கட்டும், மடிக்கணினி கொடுத்ததா இருக்கட்டும், கறவமாடு கொடுத்ததா இருக்கட்டும், ஆடு கொடுத்ததா இருக்கட்டும், அது தமிழ்நாட்டுல இருபெரும் திராவிட கட்சிகள் பண்ண மிக முக்கியமான விவகாரங்கள். அதை நீங்க மறுக்கவே முடியாது. ஓகேவா? அந்த மாதிரி தான் இப்போ சொல்லுவாரா அல்லது சொல்ல போறாராங்கிறது தெரியல, நம்ம பார்ப்போம். ஆனா எல்லாருக்கும் சொந்த வீடு இருக்கணும்னு அவர் கேட்கறதா இருக்கட்டும், அதே போல வீட்டுக்கு எல்லாருக்கும் ஒரு மோட்டர் பைக் இருக்கணும்னு சொல்றதா இருக்கட்டும், இது வந்து சாத்தியப்படுமாங்கிறது வந்து ஆக்சுவலி தெரியல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அன்புமணி ராமதாஸ் இருக்காருல்ல, அன்புமணி ராமதாஸ்ட்டு அவர் ஒரு முறை சொன்ன விஷயம் எனக்கு ஞாபகம் இருக்கு. பேருந்து பயணம்ங்கிறது இலவசமாக தான் இருக்கணும்னாரு.
பல உலக நாடுகள்ல. இப்போ நாட் ஒன்லி ஃபார் உமன், நீங்க மட்டும் இப்போ ஃப்ரீயா வந்துகிட்டு இருக்கீங்க, நாங்களாம் காசு கொடுத்து வரோமே அப்படின்னு ஆண்கள் தரப்பு கேட்குறாங்க. அதுக்குள்ள சோஷியல் ஜஸ்டிஸ் பார்வை இருக்குன்றது வேற வச்சுக்கோங்களேன். பட் உண்மையிலேயே ஒரு ஆண் வந்து ரொம்ப ஏழையா இருக்கான், அவனால ஒரு டெய்லி அவன் ஒரு பூக்கடை வியாபாரம் பண்றது, ஆண்கள் பூ விற்கிறதே கிடையாதா? ஆண்கள் காய்கறி வியாபாரம் பண்றதே கிடையாதா? ஆண்கள் எதுவும் போய் கடினமான வேலைகள் பண்றது கிடையாதா? அவங்களும் பண்றாங்கல்ல. அப்போ அவங்களுக்கு இருக்கிற மன எண்ணங்களை கூட புரிஞ்சுக்கிட்டு ஒரு முறை என்ன சொன்னாருன்னா, உலக நாடுகள் பல நாடுகளில் பஸ் எல்லாருக்குமே ஃப்ரீயாக இருக்குது, ஃப்ரீ ஃபார் எவ்ரிபடின்னே இருக்குது. அந்த மாதிரிலாம் கூட மாற்றலாம். ஏன்னா இவங்கள்ட்ட வந்து இவங்க பல இடத்துல கொள்ளடிச்சுக்கிட்டு இருக்காங்க, அதனால தான் பஸ்ஸில் பணத்தை வாங்கிக்கிட்டு இருக்காங்கலாம் அவர் கொண்டு போனார். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விஷனரி தாட்ஸு, அதில் வந்து யாருமே யோசிக்காத ஒரு விஷயம். பட் எல்லாருக்கும் வீடு இருக்கணும், எல்லாருக்கும் மோட்டர் பைக் கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அது என்னவோ ஒரு பெரிய ஒரு இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு ஸ்டேட்மெண்ட் கிடையாது. ஒரு இவ்வளோ பெரிய பொலிட்டிக்கல் பார்ட்டி நீங்கள் வச்சிருக்கிறேன்னு சொல்கிறீங்க, அவங்க நீங்க இதெல்லாம் போய் சொல்லணுமான்னு எனக்கு இதுவா இருக்குது. சாத்தியமாகாத ஒரு விடயத்தை சொல்றாரு. அதாவது சாத்தியம் இல்லாததை தாண்டி இம்பாக்டா இருக்காதுன்ற ஒருத்தனை போய் ஹார்ட் டு ஹார்ட் ரீச் பண்ணணுங்க. விவசாயத்தை அரசு பணியாக்குவான்னு சீமான் சொல்லும்போது எல்லாருமே இந்த டிபேட் பண்றான். உங்களுக்கு டிபேட்டபிள் கண்டென்ட்டா மாறுது. அது வந்து சரியா தவறா, ஏன் அப்படி பேசுறாரு, விவசாயிகளாம் அதை ஆதரிக்கிறான், கார்பரேட் செக்டர் எதிர்க்கிறான், ஒரு சில பேர் வந்து இல்லை அதில் சாதகமும் இருக்கு பாதகமும் இருக்குன்றான். ஸோ இட்ஸ் அ டிபேட்டபிள் கண்டென்ட். ஏன்னா விவசாயங்கிறது அடிப்படையாக இருக்குது. ஒரு நாட்டினுடைய முதுகெலும்பு வேளாண்மை தான், உழவு தான். உழவு ஒரு ஆள் எப்படி அரசு பணியாக மாற்றுவோன்னு சொல்றாரு, எப்படா அவங்கள எப்படா நீங்கள் அரசு பணியாளராக மாற்ற முடியும் போது அவர் இருக்கிற சில ஸ்டேட்மெண்ட் பார்த்துக்கோங்களேன். டாஸ்மாக் கடையில் ஊற்றி கொடுக்குற அரசு ஊழியராக இருக்கலாம், ஏன் எங்கள் அம்மா வந்து நெசவு வைக்கிறவங்க நடவு வைக்கிறவங்க அரசு இருக்க முடியாதுன்னு கேட்கறது வந்து ஒரு லேமன் கொஸ்டின். பட் இட்ஸ் ஹார்ட் டு ஹார்ட் கனெக்ஷன். நமக்கே தோணும்ல, ஆமாம் இல்லை அந்த மனுஷன் சொல்றது சரிதானோ அப்படின்னு நமக்கு தோணும். அந்த மாதிரி ஏதோ டிபேட்டபிளான ஒரு விஷயமா இருக்கான்னு பார்த்தோம்னா இல்லைன்றதா என்னுடைய கருத்தா இருக்குது. ஆனா பீகார் சட்டமன்ற தேர்தல் இப்போ முடிஞ்சது இல்லையா, அதுல வந்து நிதிஷ்குமார் அவர்கள் பெண்கள் வந்து சுய தொழில் வந்து தொடங்கணும் அப்படின்னா 10,000 வழங்கப்படும் சொல்லியிருந்தா, அதே மாதிரி அவருடைய பேங்க் அக்கௌண்ட்லயும் போட்டிருந்தாங்க. அது வந்து ஒரு முக்கியமான விடயமா இருந்தது அவங்களுடைய வெற்றிக்கு. அப்போ விஜய் அவர்கள் இந்த மாதிரி சொல்லும் போது இது ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படும் இல்லையா? இது வந்து எனக்கு அப்படி தோணல. வீட்டுக்கு ஒரு மோட்டார் சைக்கிள் கொடுப்போன்னு அவர் சொல்லல, வீட்டுக்கு ஒரு மோட்டார் சைக்கிள் இருக்கணுங்கிறாரு. எல்லாருக்கும் வீடு கொடுப்போன்னு சொல்லல. அவர் இருக்கிற காசை வச்சு எல்லாரும் வீட்டில் கொடுக்க முடியாது, ஓகேவா? அரசாங்க கஜானாவே தான் காலியாகும். அப்போ எல்லாருக்கும் ஒரு சொந்த வீடு இருக்கணுங்கிறது உண்மைதான். அடிப்படையில் ஒருத்தல ஒரு மனிதனுக்கு என்னமா தேவை, உண்ண உணவு, உடுக்க உட, இருக்க இடம், இது 3 தான். அப்புறம் பாதுகாப்பான வாழ்க்கை, சமூகம், அவ்வளவுதானே. இந்த 4த்தையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு மனிதனுக்கு தனி மனிதன் என்ன தேவை, தற்சார்பு பொருளாதாரம் தேவை. அவனே சம்பாதிச்சு அவன் வாழ்க்கையை நடத்துறதுக்கான ஒரு வேலையை தேவை. அதற்கு அடிப்படையில் என்ன தேவை, கல்வி தேவை. நல்ல கல்விக்கு என்ன தேவை, நல்ல அரசு பள்ளிக்கூடங்கள் தேவை, அதுக்கு ஒரு சொசைட்டி தேவை. அப்போ எல்லாமே எண்ட் ஆஃப் த டே வந்து கவர்மெண்ட் கையில் தான் இருக்குது. நீங்கள் ஒருத்தருக்கு தனியாக வீடு வாங்கி கொடுப்பீங்க, அல்லது வந்து ஒருத்தனை வந்து பைக் வாங்கி கொடுப்பீங்க, அல்லது அந்த சிஸ்டமே எனக்கு புரியல. என் பேர் மேம்போக்காக சொல்லியிருக்கலாம், இன் டீட்டெயிலாக ஒரு பின்னாடி சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். அது எதுக்காக சொல்ல வரேன்னா, அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கான வாக்குறுதிகள் அல்ல அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கலாம், உங்களுக்கு பிடிக்கலாம், பிடிக்காம போகலாம், எனக்கு பிடிக்கல. அதாவது எனக்கு வந்து ஒரு அட்டாச்மெண்ட்டாக இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இன்னொன்று, அவர் இந்த திமுகவோட இந்த செயல்படல் குறித்து பேசினார்ல, அதெல்லாம் நியாயமான விஷயங்கள் தான். அவங்க செய்யாமல் இருக்கிற விவகாரங்கள் குறித்து பேசினது, இவங்க இவ்வளவு தூரம் கொள்ளடிச்சு வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னது, இதெல்லாம் வந்து ஓகே. பட் எனக்கு எங்கே வந்து கொஞ்சம் இடிச்சுது அப்படின்னா, விஜய தொட்டுட்டீங்கல்ல அப்படின்னு சொன்னார். இப்போ விஜய் யார் தொட்டார்? விஜய் தான் அரசியலுக்கு வந்து திமுகவை தொட்டார். நீங்கள் அடிக்கும்போது திருப்பி உங்களை அடிக்க தான் செய்வாங்க. விஜயை தொட்டுட்டீங்கல்ல நான் விடமாட்டேன், விஜயோட மக்களை தொட்டுட்டீங்களா நான் விடமாட்டேன் அப்படின்னு சொல்கிறது வந்து என்ன மீனிங்கில் சொல்ல வராருன்னு தெரியல. தனி மனித மீனிங்கில் சொல்ல வராரா, கட்சி மீனிங்கில் சொல்ல வராரா? விஜயை தொட்டல்ல உன்னை என்ன பண்ணுறேன்னு பாரு. இப்போ விஜயை தொட்டதுக்காக தான் கட்சி ஆரம்பிச்சிங்களா, இல்லை கட்சி ஆரம்பிச்சவங்க உங்களை தொட்டத்தை பற்றி நீங்கள் பேசுகிறீங்களாங்கிறது எனக்கு புரியல. உங்களுக்கு நான் சொல்கிறது புரியுதா? புரியுது. அப்போ என்னன்னா, விஜயோடைய உள்ளார்ந்த அர்த்தம் என்ன பொருளை சொல்ல வர்றாரு? ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, ஒரு கட்சி துவங்குறாங்கன்னா அதுக்கு ஒரு தேவை இருக்கணும். அந்த தேவை என்ன? தமிழ்நாட்டில் இப்போ என்ன தேவை இருக்குது? திமுக ஒழிக்கணும், அதிமுக ஒழிக்கணும், காங்கிரஸ் பாஜக தேசிய கட்சி வேணாம், அதனால நான் வரேன் அப்படின்னு வெளிப்படையாக சொல்கிறாரா? அப்படின்னு சொல்லலை விஜய். அப்போ அந்த ஒன்று இருக்குது. இன்னொரு கேள்விப்பட்டீங்களா நீங்கள், அவர் பேசின ஸ்பீச்சில் வந்து தற்குறிங்கிற மேட்டரை பற்றி பேசினார். எப்படி இருந்துச்சு உங்களுக்கு அதை கேட்கும்போது? அவர் ரொம்ப அஃபெக்ட் ஆகிருக்காரோ அதில்? ஆமா, தற்குறியும் தொடர்ச்சியாக இப்ப தாவேக்காவை பின்பற்றக்கூடிய தொண்டர்களையும் அவருடைய ரசிகர்களையும் குறிப்பிட்டு சொல்றதுனால, எங்களை ஏன் நீங்க வந்து தற்குறின்னு சொல்றீங்க,
திமுக இருக்கக்கூடிய எம்எல்ஏவே வந்து அதை குறிப்பிட்டு சொல்லாதீங்க நம்ம பேசியிருந்தோம். ஆமா, எழிலன் அவர்களை குறிப்பிட்டு தான் அதை சொல்றாரு. இவங்க தற்குறி இல்ல, தமிழ்நாட்டினுடைய ஆச்சரிய குறி அப்படிலாம் சிலது வந்து சொல்லியிருந்தார். இல்லை, அதாவது நீங்கள் அந்த தற்குறிங்கிற விவகாரத்தை நம்மளே கூட பேசியிருந்தோம் எடுத்து. அந்த மாதிரி அப்ரோச்சே டுவர்ட்ஸ் டிவிகே ஃபேன்ஸோ டிவிகே தொண்டர்களை பற்றி பேசுகிறதோ கூட தவறான அப்ரோச் தான் நம்ம பல முறை சொல்லியிருந்தோம். இன்னுமே அவங்க அதை பயன்படுத்திட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ ஈழன் எம்எல்ஏ அவர்கள் சொன்ன பிறகு ஒன்றும் ஸ்டாப் பண்ண போகிறதெல்லாம் கிடையாது. பிகாஸ் இஸ் நாட் த லீடர் ஆஃப் த டிஎம்கே. அவர் ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட், அவ்வளவுதான். அவர் வந்து ஒரு சமூக நீதி கண்ணோட்டத்தில் அவர் அதை பேசினார். அதுக்கே அவர் என்ன நெருக்கடி சந்திச்சாருன்னு எனக்கு தெரியல. ஓகேவா? இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, விஜய் அவர்களில் வந்து அது ரொம்ப பாதிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இன்னொன்று, திமுக மேடையில் போய் ஒரு திமுக எம்எல்ஏ அதை பற்றி பேசுனதுங்கிறது விஜய்க்கு பாசிட்டிவான ஒரு விஷயம்தான். நீங்கள் அங்கே போய் டிவிக்கு ரசிகர்கள் எப்படிலாம் பேசாதீங்க, அவங்க நம்ம ஆளுங்கன்னு ஏழுன்னு பேசுனது திமுக காரங்களுக்கே ஆக்சுவலி பிடிக்கல. அப்போ அந்த இடத்த இவர் அறுவடை பண்ணணும் அப்படிங்கிறதுனால அந்த எம்எல்ஏ உனக்காக பேசிட்டாருப்பா அப்படிங்கிற மாதிரி கொண்டு போகிறார். பட் ஏழுன்னு அவர்கள் விஜய் ஆதரிச்செல்லாம் பேசலை, விஜய் ரசிகர்கள் ஆதரிச்சு பேசினார். அதே மாதிரி திமுக தலைமைக்கு எதிராகவும் பேசல. திமுக தலைமைக்கோ திமுகவினருக்கோ ஒரு அறிவுரையாக தான் சொன்னார். அந்த மாதிரி திட்டாதையா, நம்மாலே அவன் அப்படின்னு தான் பேசினார் தவிர நீ எல்லாம் முட்டா பையனும் சொல்லலை. இன்னும் நிறைய பேர் போட்டுக்கிட்டு இருக்கான். பிடிஆர் டிவிகேக்கு போறாரு, காளியம்மாள் டிவிகேக்கு போறாங்க, அவங்க பாட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி எந்த விதமான நேற்று வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட சேர்ந்து நிகழ்ச்சியை நடத்தி நிகழ்ச்சியை முடிச்சுட்டு இருக்கிறார் ஐயா பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன். அவர்லாம் திமுக வரமாட்டார். அவர் ஒரு இன்டெலக்சுவல். அவர்லாம் டிவிகேக்கு போக 10% இல்லை, 0.001% கூட வாய்ப்பு கிடையாது. ஆனால் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களோட அபிலாஷைகளை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க, அவங்க ஆசைகளை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதனால் நான் என்ன நினைக்கிறேன்னா, தற்குறிகள் சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்களே அப்படிங்கிறத வந்து விஜயை வந்து ஒரு அஃபெக்ட் பண்ணியிருக்குது. விஜய் ஒரு பாதிப்புக்கு உள்ளாக்கி இருக்குதான் நான் நினைக்கிறேன். பட் விஜய் ஸ்பீச்சில் நீங்கள் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. அது இம்ப்ரூவ்மெண்ட் வந்து டுவர்ட்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா, பீப்புள் இஷ்யூஸில் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக தான் வந்து கவனம் செலுத்துறாருன்னு நான் நினைக்கிறேன். அல்லது கண்டென்ட் கொடுக்குறவங்க கவனம் செலுத்தி இருக்கிறாங்க. பட் அட் த சேம் டைம் பிஜேபி மேலே இருக்கிற அந்த அட்டாக் மோடு வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. கம்மியாக இருக்கிறத விட இல்லவே இல்லைன்னு நம்ம சொல்லலாம். அது ஏங்கிறது நமக்கு தெரியல. அதுதான் நமக்கு ஆச்சரியக்குறியை உருவாக்குது. தாவேக ரசிகர்கள் ஆச்சரியக்குறி இல்லை, விஜயே ஆச்சரியக்குறியா மாறி நிற்கிறாரு. எங்கப்பா பிஜேபின்ற வார்த்தையே காணோம் அப்படின்னு நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. ஆனா அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நாங்க கொள்கை எதனையும் யாரும் முன்னாடி குறிப்பிட்டிருந்தோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இல்லை, குறிப்பிட்டுட்டீங்கன்னா போதுமா? எஸ்ஐஆரை பற்றி உங்கள் கட்சிக்காரங்களா ப்ரொடெஸ்ட் பண்ணாங்கல்ல, ஏன் அதை குறித்து நீங்கள் பேசலை? உங்கள் கட்சியினுடைய நிர்வாகிகள் மாவட்டந்தோறும் எல்லா இடத்துலையும் எஸ்ஐஆர் எதிர்த்து ப்ரொடெஸ்ட் பண்ணாங்களா இல்லையா? அவர் தான் ட்விட்டர்ல ஒரு வீடியோ போட்டிருந்தார்ல விஜய். அது வீடியோ போட்டுமா? இப்போதானே ஃபர்ஸ்ட் பப்ளிக் மீட். நீங்கள் என்ன சொல்லணும்? எஸ்ஐஆரை கொண்டு வந்தது திமுகவை ஒழிக்கல்ல, டிவிகேவை ஒழிப்பதற்குத்தான். ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பாஜகவுக்கு தமிழக வெற்றி கழகத்தை பார்த்து வயிற்றில் புலியை கரைத்து கொண்டிருக்கிறது. பாஜகவுக்கும் திமுகவுக்கும் ஒற்றை எதிரி தாவேகா தான். பேசியிருக்கணுமா இல்லையா? நீங்க 2026 திமுகவுக்கும் தாவேகாவுக்கும், 29 தாவேகாவுக்கும் பாஜகவுக்கும் போட்டி. பேசணும்ல. உங்க 2 பேரையும் சும்மா விட மாட்டோம், நீங்க 2 பேரும் இந்த மண்ணின் எதிரிகள் அப்படின்னு பேசுங்க. என்னன்னா, நீங்க ஒரு 2026க்காக திமுக பேசுறாங்க, 26க்காக திமுக பேசுறாங்கன்னா அப்ப நீங்க பாஜகவை பத்தி பேசவே மாட்டீங்களா? அது என்ன அப்ரோச்? அப்புறம் நான் ஒன்று சொல்றேன், ஊடகங்கள் பொதுவாக ஊடகங்கள் அப்படிங்கிறது ஷுட் பி த அப்போசிஷன். சில பேருக்கு அது புரிய வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது. பிஜேபி மத்தியில் ஆளுது, இங்கே திமுக ஆளுது. 2 பேர் பண்ற பிழைகளை நம்ம சுட்டி காட்டிக்கிட்டு இருக்கோமா இல்லையா? அதெல்லாம் நம்ம வேலை, அதை நம்ம வேலையை சரியா பார்க்குறோம். அந்த அளவுக்கு தான் நீங்களும் அந்த வேலையை செய்யணும். நாங்கள் ஆப்போசிஷன் பார்ட்டியா அந்த குரலா ஊடகங்கள் ஒழித்து மக்கள் பிரச்சனை கொண்டு போய் செலுத்தணும். பட் அப்போசிஷன் பார்ட்டிக்கு அது 24 மணி நேரமும் அதான் வேலை. அப்படி எஸ்ஐஆர் குறித்து பேசுவீங்க, பிஜேபி குறித்து பேசுவீங்க, மெட்ரோ குறித்து பேச எதிர்பார்த்தோம், அதெல்லாம் வந்து நடக்கலை. ஸோ அது வந்து விஜய் மேலே ஒரு அதிருப்தியை உருவாக்கி இருக்கிறது. மற்றபடி விஜய் ஸ்பீச்சில் ஒரு முன்னேற்றம் தெரியுது. இன்னொன்று, அவர் அந்த முழுமையாக அந்த கரூர் சம்பவத்து வெளியில் வந்துட்டாருங்கிறது தெரியுது. முழுமையாக வெளியே வந்துட்டாரு. அந்த அந்த வழிகளில் அவர் பின் நாட்களில் பகிர்ந்துக்கிறேன்னு சொல்கிறாரு. பட் எப்போ பகிர்ந்துப்பார், எப்படி பகிர்ந்துப்பாருன்னு நமக்கு தெரியாது. மேபி சிபிஐ விசாரணை இருக்கிறதுனால பேசாமல் இருக்கிறாரா என்ன அப்படிங்கிறது நமக்கு முழுசாக தெரியல. பட் விஜய் 2 வார்த்தை பேசியிருக்கணும், கரூர் சம்பவத்து குறித்தாவது பேசியிருக்கணும். அவர் பேசலை. மற்றபடி இந்த ஸ்பீச் வந்து ஒரு அதை எண்டில் பார்த்தீங்கன்னா அதுவும் எனக்கு வந்து சில விஷயங்களை கொஞ்சம் நெருடலாக இருக்குது. உங்கள் மேலே வைக்கிற விமர்சனம் என்ன தெரியுமா?
நீங்கள் வந்து உங்களுடைய இந்த அரசியல் விஷயத்த சினிமாவோட விஷயத்துக்காக பயன்படுத்திக்கிறீங்க அப்படிங்கிறது தான். அவர் ரெண்டில் எப்படி முடிச்சாரு? சொல்ல மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பிளாஸ்ட்ன்றது ஒன்று சொல்றாரு. பிளாஸ்ட்ன்றது இப்போ அண்மையில ஒரு படம் வெளியாக போதாமே, ஜனநாயகன் படமா, அதுல வர ஒரு பாடலுடைய வரிகள் அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் எதுக்கு நீங்க பயன்படுத்துறீங்க? உங்க படம் ஒரு பக்கம் ஓட போகுது, நீங்க அரசியலில் ஓடிக்கிட்டு இருக்கீங்கன்னும் போது அதுல ரொம்ப இதுவா இருங்க. ரெண்டுத்தையும் போட்டு ஏன் குழப்பி அவங்களுக்காக இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அப்ப என்ன ஆகும்னா நீங்க இன்னும் படம் போடலே தான் இருக்கிறீங்கன்றாங்க எல்லாரும். இல்ல மக்களுக்கு வந்து இப்படி பேசினா உங்களுக்கு புரியும் இல்லையா, புரியுற மொழியில பேசிட்டு இருக்காரு. இல்ல எனக்கு என்னன்னா, இப்போ அதையே மற்றவங்க சொன்னா கூட நான் பெருசா எடுத்துக்க மாட்டேன். நீங்களே அதை சொல்றீங்க. நீங்க தான் கதையின் நாயகனே. நீங்க தான். உங்க படம் தான் வரப்போகுது. ஓகே, நீங்க சொல்றதும் கரெக்டு தான். அவர் வந்து அவர் படம், அவர் பாட்டு, அவர் காசு, அவர் ஃபேன்ஸு, அவர் பேசிட்டு போறாரு. என்ன ஒன்றுனா அது ஒரு ஃபுல் ஸ்விங்கில் ஒரு பொலிட்டிக்கல் மைண்ட் செட்டை கொண்டு போய் சேர்க்காது. அஃப்கோர்ஸ் அங்கே இருக்கிற பசங்கள்லாம் கொண்டாடி தீக்குறாங்க. அந்த பசங்களுக்கு வந்து இப்போ விஜயை பார்த்துட்டோம், விஜய் பேசிட்டாருன்னு விசில் போட்டு செம்மையாக சத்தம் போடுறாங்க. என்ன காரணம்னா அவங்க விஜயை பார்க்குறாங்க, விஜய் பேசுகிறது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குது. அதான் சொல்கிறேன், ஒரு பக்கம் அபரிமிதமான ஆதரவு விஜய்க்கு இருக்குது, இன்னொரு பக்கம் அந்த அபரிமிதமான ஆதரவு இருந்தாலும் கூட விஜய் தரப்புலேருந்து வரக்கூடிய அவுட்புட் அப்படிங்கிறது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வெயிட்டான ஒரு அவுட்புட் கிடையாது, ஒரு எஃபெக்டிவான அவுட்புட்டாக அவங்கள்ட்ட இருந்து இல்லை. அதுதான் இங்கே இருக்கிற பிரச்சனையே. ஒரு பெருத்த ஆதரவு இருக்குது ஒரு கட்சிக்கு, ஆனால் அந்த கட்சி எப்படி செயல்படுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு செயல்படலை அப்படிங்கிறது தான் இங்கே பிரச்சனையாக இருக்குது. பார்ப்போம், பொறுத்திருந்து பார்க்கலாம் எப்படி செயல்படுறாங்க அப்படின்னு. இந்த பேச்சு அப்படிங்கிறதுல ஒரு முன்னேற்றம் தெரியுது. அப்கமிங் டேஸில் எப்படி அவர் பேச போகிறாருங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனால் அவர் பேசக்கூடிய பேச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா முழுக்க அவர் அரசியல் சார்ந்தே பேசினாரு அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய அவங்களுடைய தொண்டர்கள் வந்து கவனம் சிதறடையலாம். நம்ம இப்படி வந்து கலந்து பேசினாதான் வந்து நம்மளை முழுசா கவனிப்பாங்க, நம்ம சொல்றது வந்து அவங்களுக்கு வந்து சென்றடையும் அப்படின்ற தொனியில கூட ஒன்று நினைச்சு பேசியிருக்கேன். இல்லை, நான் சொல்கிறேன், நீங்கள் சொல்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு நீங்கள் சொல்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ புரியுது. இப்போ இன்னைக்கு இருக்கிற ஜென்னிசெட்டுக்கும் எனக்கு கொஞ்சம் தாங்க கேப்பு. அவ்வளோ பெரிய வயசுலாம் எனக்கு ஒன்றும் ஆயிரல, ஒரு 5 வருஷம் தான் கேப்னு வச்சுக்கோங்களேன். ஓரளவு அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பட் என்னன்னா ரொம்ப நாளாக பொலிட்டிக்கல்லையே வந்து தொடர்ச்சியாக இயங்குறவங்களுக்கு மேபி அது கொஞ்சம் டிஸ்டன்ஸாக தெரியுது, ஒன்றவோ தெரியல. அவங்கள போய் ரீச் ஆயிடுச்சலாம் மகிழ்ச்சி தான். பட் அதன் வழியாக நீங்கள் ரொம்ப வெயிட்டான கண்டென்ட்டை கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதா என் கருத்து. எஸ்ஐஆரை கொண்டு போய் சேருங்க. எஸ்ஐஆர் ஏன் பெரிய பாதிப்புக்கு வந்து உங்கள் கட்சியை உள்ளாக போகுதுங்கிறத பற்றி அவேர்னஸை கிரியேட் பண்ணுங்கள். அதை மாதிரி நீங்கள் கொண்டு போய் சேருங்கிறதா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவாக இருக்குது. அதை பற்றிலாம் அவர் பேசாதது ஒரு பெரிய அதிருப்தி தான். அதுதான் நமக்கு வந்து ஆச்சரியக்குறியாக தோணுது விஜயை பார்த்தா. அப்போ வந்து தற்குறி அப்படின்னு பேசுகிறத வந்து அவங்க ஸ்டாப் பண்ணட்டும், ஸ்டாப் பண்ணாமல் போட்டோம், நீங்கள் பெருசாக கண்டுக்காது. இன்னொரு அவர் கேட்குறாரு பாருங்க, தற்குறிகள்லாம் சேர்ந்து ஓட்டு போட்டாங்கன்னா அப்போது நீங்கள்லாம் தற்குறி சேர்ந்தால் ஓட்டு வாங்கினீங்களா, நீங்கள் தற்குறியான்னு கேட்குறாரு. இப்போ திமுககாரங்களுக்கு இது தேவையில்லாத ஒரு வேலை தான். அந்த வேலையை அவன் பார்த்துருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் நேரடியாக அவரை வந்து எதிர்க்கணும்னு ஆரம்பிச்சிட்டீங்க. இப்போ அவரும் உங்களை எதிர்க்கணும்னு ஆரம்பிச்சிட்டாரு. அதான் சில சினிமா வசனங்கள் மாதிரியும் பேசினார். அது விஜயனுடைய பாணி. விஜய் அவர்கள் இப்போ நினச்ச மாதிரியே திமுக விசஸ் தாவேகா அப்படின்னு மாறிடுச்சு இல்லை அந்த களம்? அப்படி முழுசாக நான் மாறிடுதான் நான் நினைக்கல. ஆனால் ஏதோ ஒரு வகையில் திமுக அதை விரும்புதோன்னு இப்போ எனக்கு சந்தேகம் வருது. திமுக அதை விரும்புதோ, திமுக திட்டமிட்டு அங்கங்கே எப்பங்கெல்லாம் போகிறாங்களோ அங்கங்கே கொஞ்சம் பேசுதோன்ற சந்தேகம் வருது. ஏன்னா நம்ம முன்னாடி பார்த்தோம்னா விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்து 2 ஆண்டுகள் வந்து முடிகிற காலகட்டத்தில் தான் இருக்குது. இதற்கு முன்பாக தாவேகா பற்றியும் அந்த விஜய் அப்படின்ற பேரை வந்து குறிப்பிட்டோ திமுகவினர் வந்து பேசியதே இல்லை, அதை தவிர்த்துட்டு தான் போனாங்க. ஆனால் இப்போ வந்து உதயநிதி அவர்கள் வந்து அந்த அறிவித்திருவிழாவில் வந்து குறிப்பிட்டு பேசியிருந்தார். இப்படி தொடர்ச்சியாக தாவேகா விசஸ் திமுக அப்படின்னு தான் போயிட்டு. அதான் எனக்கு தெரிஞ்ச அந்த விவகாரத்தை நம்ம யோசிக்கலாம். எனக்கு என்ன, அந்த தாவேகா வந்து அவங்களுடைய வேலையே திமுக எதிர்ப்பு தான். ஆனால் திமுகவுக்கு இப்படி எல்லா இடத்துலையும் போகிற இடத்துலலாம் அவங்க ஆட்களை வச்சு விஜய் பேசிட்டு கொண்ட அவசியம் கிடையாது. அவங்க அதுக்காக தனியாக வந்து ஒரு கருத்தரங்கம்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அதனால் நீங்கள் முன்னாடியே போட்டிருக்கணும். காலம் கடந்த செயலை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அது நீங்கள் யாருக்காக பண்ணுறீங்க? விஜய் எதிர்த்து தான் நீங்கள் பண்ணுறீங்க. அப்போ விஜய் என்ன நினைக்கிறாரு, எது தான் நீ வேலை பார்த்துக்கிட்டு இருக்க, உனக்கு நான் எதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. கிரவுண்ட் இன்னும் அப்படி மாறல. பட் பர்செப்ஷன் வைஸ் விஜய் அதை மாற்ற முயற்சி பண்ணுறாரு. அதில் அவருக்கு வெற்றி கிடைக்க போதா தோல்வி கிடைக்க போதாங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதுக்கு இன்னும் ஒரு காலம் இருக்குது. டிசம்பர் முடியணும். ஒரு ஜனவரி அந்த பொங்கலுக்கு பிறகு தான் ஒரு கலர் வரும். பொங்கலுக்கு பிறகு வரக்கூடிய அந்த கலரில் தான் டிஎம்கே வர்சஸ் ஏடிஎம்கேவா, இல்லை டிஎம்கே வர்சஸ் டிவிகேவா, இல்லை டிஎம்கே வர்சஸ் என்டிகேவா அப்படிங்கிறது தெரியும். பட் இந்த சைடு டிஎம்கேங்கிறதா உறுதி. சரி, பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி சார். நன்றிம்மா.